ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த ஒரு குட்டியூண்டு விலாக் தான். ஸோ எங்கள் வீட்டில் ரோஸ் பூ பூத்துருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ சாமிக்கு படைக்கிறதுக்காக பூரண கொழுக்கட்டைக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உள்ள ஃபில்லிங்காக தேங்காய் பூரணம், நிலக்கடலை பூரணம், அப்புறம் எள்ளு பூரணம் 3மே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கூடவே பச்சரிசி மாவில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி வச்சுருக்கேன். ஸோ கை பொறுக்கிற சூடு வரவும் கையில் நல்லா இலக்கமாக பிசைஞ்சு கொடுத்துட்டு இதில் நம்ம கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே டைமில் எனக்கு டீயும் போட்டு ரெடியாக பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ இந்த வாட்டி பிள்ளையார் சதுர்த்திக்கு 3 விதமான பூரண கொழுக்கட்டையை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையே செஞ்சு வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ இதில் 3 டைப் ஆஃப் பூரண கொழுக்கட்டையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தேன். அது கூடவே சுண்டலும் செஞ்சுருந்தேன். சுண்டலை தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். கூடவே புடி கொழுக்கட்டையும் மோதகமும் செஞ்சு வச்சுருந்தேன். அதையும் ரெடி பண்ணி ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. ஸோ மாக்கோலம் எனக்கு போடவே வராது. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ இந்த வாட்டி விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். நல்லாவே வந்திருந்துச்சு. எனக்கு இந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்திக்கான டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ சின்ன பசங்கனாலே சாமி கும்பிடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவே இருப்பாங்க. என் பையனும் அப்படி தான் ரொம்ப ஆர்வமாக எனக்கு கூடவே திரிஞ்சுக்கிட்டே இருந்தான், எல்லா வேலையும் செய்யலை. ஸோ நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல், பழங்கள் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. எங்கள் விநாயகர் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு. அதோட மதியானம் லஞ்சுக்கு ரைஸு, சாம்பார், பீன்ஸ், கேரட் பொரியல் செஞ்சுருந்தேன். இந்த கொழுக்கட்டையோட லஞ்சையும் வச்சு சாப்பிட்டு எங்களோட லஞ்ச் டைமை முடிச்சாச்சு. ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி வீட்டில் சாக்லேட்ஸ் இருந்துச்சு. ஸோ எங்கள் 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு சாக்லேட் எடுத்து வச்சுருந்தேன். அதுலேருந்து என் பையன் ஒன்று தூக்கிட்டு போயிட்டான். இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.